மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு மற்றொரு அதிர்ச்சி. ஹிப்ரு மொழியின் முதல் ஆவணப்படத்தை வெளியிட்ட ஈரான். இஸ்ரேலுடன் நெருக்கமாகி வரும் தைவான். பாலஸ்தீனுக்கும் உதவி செய்து வருகிறோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சு. காசாவில் நிறுத்தப்படும் சர்வதேச படை சமாதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று துருக்கி கருத்து. பிரச்சனையின் ஊற்றுக்கண்ணாக தொடர்ந்து திகழும் இஸ்ரேல் லெபனான் பகுதிகளையும் ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஹமாஸ் தலைவரை அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நிர்பந்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம். ஈரான் மீண்டும் திட்டவட்ட அறிவிப்பு. காசா இனப்படுகொலையை எண்ணெய் ஊற்றி வளர்த்த நாடுகள். புதிய அறிக்கை பரபரப்பு தகவல்களை விலகியுள்ளது. ட்ரம்ப் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரான் ஆன்மீக அறிஞர் காட்டம். பலஸ்தீன ஆதரவு கருத்துக்களை நசுக்கும் ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனம். இனப்படுகொலைக்கு துணை நிற்க வேண்டாம் என்று அதிகரித்து வரும் எதிர்ப்பு குரல்கள். இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினர் மீது கண் துடைப்பு விசாரணை நடத்தும் இஸ்ரேல். படுகொலையை நிகழ்த்திய யாரும் தண்டிக்கப்படும் வாய்ப்பு இல்லை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜூன் மாதம் நடைபெற்ற போர் குறித்த உண்மை தகவல்களை இஸ்ரேலிய மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ஹிப்ரு மொழியில் ஆவணப்படத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதம் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அது குறித்து தாங்கள் வழங்கும் தகவல்கள் மட்டுமே இஸ்ரேலிய மக்களுக்கு தெரியும் வகையில் கவனமாக பார்த்து கொண்டது. இஸ்ரேலின் இந்த திட்டத்தை எதிர்கொள்ளும் முகமாக ஹிப்ரு மொழியில் ஆவணப்படத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து இந்த ஆவணப்படம் விளக்குகிறது. இதன் மூலம் போரின் உண்மை தகவல்கள் இஸ்ரேல் மக்களை சென்றடையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இந்த புதிய முயற்சியை கண்டு இஸ்ரேல் திகைத்து நிற்கிறது. இதுவரை போர் குறித்து இஸ்ரேல் கூறிய கதைகளை மட்டுமே அந்நாட்டு மக்கள் நம்பி வந்தனர். தற்போது ஹிப்ரு ஆவணப்படம் மூலம் உண்மை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் இஸ்ரேலிய அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மிசைல்ஸ் ஓவர் பேசன் என்ற இந்த ஆவணப்படம் பாரசீக மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த கோரிக்கை விரைவாகவே நிறைவேற்றப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு ஆதரவாக பலஸ்தீன் இருப்பதாக கூறி இஸ்ரேலுடன் நெருக்கத்தை பேணி வரும் தைவான். பலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலையை தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் இஸ்ரேலை கண்டித்து வருகின்றன. இஸ்ரேலுடனான உறவுகளை சில நாடுகள் துண்டித்துள்ளன. இந்நிலையில் இஸ்ரேலுடன் தைவான் நாடு நெருக்கத்தை பேணி வருகிறது. தங்களுடன் நட்பாக இருக்கும் நாடுகளுடன் நாங்களும் நட்பாக இருப்போம் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லின் சியாலிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைப்புகளில் தைவானை இணைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 72 இஸ்ரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சீனாவிற்கு நெருக்கமாக பாலஸ்தீன் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இனப்படுகொலை நிகழ்த்தி சர்வதேச சட்டங்களை தொடர்ந்து மீறி வரும் இஸ்ரேலை தைவான் ஆதரிப்பதற்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. பலஸ்தீனுக்கும் நாங்கள் தொடர்ந்து உதவி செய்து வருகிறோம் என்று இதற்கு பதிலளிக்கும் விதமாக தைவான் அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அமைந்துள்ள ஒரு மருத்துவ நிறுவனத்திற்கு நிதி உதவி செய்வதற்காக இந்த வருட தொடக்கத்தில் தைவான் திட்டமிட்டது. தைவானின் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. நிதி உதவி அளிக்கும் திட்டம் இன்னும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு தைவான் அமைச்சர் தெளிவான பதில் அளிக்கவில்லை. நாங்கள் பலஸ்தீனிலும் மனிதாபியமான உதவிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று அப்போது அவர் கூறினார். மனிதாபியமான உதவிகளை காரணம் காட்டி இஸ்ரேலிய தொடர்பை நியாயப்படுத்த முடியாது என்று தைவானுக்கு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பல்வேறு நாடுகளில் இராணுவத்தினரை உள்ளடக்கிய சர்வதேச கூட்டுப்படை காசா சமாதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று துருக்கி தெரிவித்துள்ளது. சமாதான உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக பல நாடுகளில் இராணுவத்தினரை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச கூட்டுப்படை காசாவில் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்புகளும் எழுந்துள்ளன. ஒரு புதிய மாற்று திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யா முன்வைத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இவ்வாறு ஒரு சர்வதேச படை நிறுத்தப்படும் பட்சத்தில் அது உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று துருக்கி தெரிவித்துள்ளது. உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வரும் நிலையில் துருக்கியின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது. இந்த படையில் தங்கள் இராணுவத்தினரை இணைப்பதற்கு இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளன. துருக்கியும் தனது படையினரை காசாவில் நிறுத்துவதற்கு விரும்புகிறது. ஆனால் துருக்கிய படைகள் காசாவிற்குள் வரக்கூடாது என்று இஸ்ரேல் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தனக்கென நிரந்தரமான எல்லைக் கோடுகளை வகுத்துக் கொள்ளாத இஸ்ரேல் அண்டை நாடுகளின் பகுதிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றன. ஆக்கிரமிப்பை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இஸ்ரேல் தற்போது அதனை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான எல்லையை ஐக்கிய நாடுகள் சபை வரையறுத்துள்ளது. காங்கிரீட் தடுப்புகள் அமைக்கிறோம் என்ற பெயரில் லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்திற்கு எதிரானது என்றும் லெபனானின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 4000 சதுர மீட்டருக்கும் அதிகமான லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் இவ்வாறு ஆக்கிரமித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு குறித்து இஸ்ரேலிய படையினருக்கு தாங்கள் தெரிவித்து காங்கிரீட் தடுப்புகளை அகற்றுமாறு கூறியுள்ளதாக ஐநா படை தெரிவித்துள்ளது. ஆனால் வழக்கம் போல் இஸ்ரேல் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்க நடக்கவில்லை. லெபனான் எல்லையின் பல்வேறு பகுதிகளிலும் இத்தகைய ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். காசா உடன்படிக்கையின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து பேசுவதற்காக ஹமாஸ் தலைவர் கலீல்
கலீல் ஹையாவுடன் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிணை கைதிகள் விடுவிப்பு, இறந்தவர்களின் உடல்களை ஒப்படைத்தல் என காசா உடன்படிக்கையின் முதல் கட்ட ஒப்பந்தங்களை ஹமாஸ் இயக்கம் பெரும்பாலும் நிறைவேற்றியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் தனது தரப்பு வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றவில்லை. நிவாரணப் பொருட்களை அனுமதித்தல், சிறைவாசிகளை விடுதலை செய்வது, படையினரை வாபஸ் வாங்குதல் என எதையும் இதுவரை இஸ்ரேல் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் ஹமாஸ் இயக்க தலைவர் கலீல் அல் ஹையாவுடன் அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் விரைவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் மட்டும் முதலீடுகளை செய்வது, காசாவில் வெளிநாட்டு படையினரை நிறுத்துவது என அமெரிக்கா புதிய திட்டங்களை வைத்துள்ளது. இத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டால் அது பலஸ்தீனியர்களுக்கு பாதகமாகவே அமையும். அமெரிக்காவில் இத்திட்டத்திற்கு அரபு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதற்கு மாற்றாக ஒரு புதிய திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யா ஒப்படைத்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இச்சூழலில் ஹமாஸ் தலைவருடனான அமெரிக்க தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. பொதுவாக ஹமாஸ் தலைவர்களுடன் அமெரிக்கா நேரடி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாத நிலையில் தற்போது அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அணுசக்தி விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச அணுசக்தி ஆணையத்தின் சமீபத்திய அறிக்கையை குறித்த விவாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்றது. ஐநாவிற்கான ஈரானின் நிரந்தர தூதுவர் அமீர் சயீத் ரவானி இதில் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஈரானின் அணுசக்தி திட்டம் அரசியலாக்கப்படுவதும், ஜூன் மாதம் ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சர்வதேச சமூகம் கண்டிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சர்வதேச அணுசக்தி ஆணையம் அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத இஸ்ரேலுக்கு அரசியல் மற்றும் இராணுவ ரீதியான பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய இரட்டை நிலைப்பாடுகள் அணு ஆயுத தடைக்கு உபயோகமாக இருக்காது என்று அவர் தெரிவித்தார். ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்தும் அவர் பேசினார். அணு உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சர்வதேச அணுசக்தி ஆணையம் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆகியவை கண்டிக்காததை அவர் விமர்சித்தார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக பின்பற்றி வருவதாகவும் 2015 அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையையும் தனது நாடு பின்பற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்திற்கும் சமத்துவத்திற்கும் தாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் அடக்குமுறைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். காசா இனப்படுகொலை காலகட்டத்தில் அஜர்பைஜான், கசகஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு பெருமளவில் எண்ணெய் வழங்கியுள்ளதாக புதிய அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. பிரேசில் நாட்டில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்கிய நாடுகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அஜர்பைஜான், கசகஸ்தான், அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் முன்னிலையில் உள்ளன. மில்லியன் டன் கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை 25 நாடுகள் இஸ்ரேலுக்கு வழங்கியுள்ளன. 70% கச்சா எண்ணெயை அஜர்பைஜான் மற்றும் கசகஸ்தான் நாடுகள் வழங்கியுள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் கிரீஸ் ஆகியவை சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களை பெருமளவில் வழங்கியுள்ளன. ராணுவ விமானங்களுக்கு தேவையான ஜெட் எரிபொருளை அமெரிக்கா வழங்கியுள்ளது. சர்வதேச சட்டங்களின் கீழ் இனப்படுகொலைக்கு துணை நின்ற குற்றச்சாட்டுகள் இந்நாடுகள் மீது சுமத்தப்படலாம் என்று அந்த அறிக்கை எச்சரித்துள்ளது. காலநிலை மாற்றத்திற்கு காரணமான புதைப்படிவ எரிபொருள் காசா இனப்படுகொலைக்கும் காரணமாக அமைந்துள்ளது என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை நிகழ்த்தியதை ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இனப்படுகொலைக்கு துணை நின்ற நாடுகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இஸ்ரேலுக்கு எரிபொருள் வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை சில நாடுகள் விதித்துள்ளன. இஸ்ரேலுக்கான நிலக்கரி ஏற்றுமதியை ரத்து செய்வதாக கொலம்பியா அரசாங்கம் ஆகஸ்ட் 2024 அறிவித்தது. இஸ்ரேலுக்கான நேரடி எண்ணெய் ஏற்றுமதியை மார்ச் 2024 நிறுத்தியதாக பிரேசில் அறிவித்தது. ஆனால் இத்தாலி வழியாக தொடர்ந்து எண்ணெய் அனுப்பப்படுவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு துணை நின்ற அமெரிக்க அதிபருக்கு தொடர்ந்து வலுத்து வரும் எதிர்ப்பு. ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து தனக்கு முன்னரே தெரியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அதே சமயம் ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு துணை நின்ற குற்றத்திற்காக அமெரிக்க அதிபர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெஹ்ரான் ஆன்மீக அறிஞர் ஆயத்துல்லா சையத் அஹ்மத் கத்தாமி தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைப்புகளில் ட்ரம்ப் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தெஹ்ரான் பள்ளிவாசலில் ஜுமா தின உரையின் போது இந்த கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தினார். அமெரிக்க அதிபரின் ஒப்புதல் இந்த சட்டவிரோத தாக்குதலில் அமெரிக்காவின் பங்கை வெளிப்படுத்தியுள்ளது என்று ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரும் பாராமவுண்ட் ஸ்டுடியோ மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலுக்கு எதிரான விமர்சனங்களை செமட்டிக் இனத்தவருக்கு எதிரான கருத்துக்களாக இஸ்ரேல் தொடர்ந்து சித்தரித்து வருகிறது. இதனை காரணமாக வைத்து இஸ்ரேலை விமர்சிக்கும் திரைப்பட கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மீது நெருக்கடிகள் கொடுத்து வருகிறது. இதே காரணத்தை முன்வைத்து ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான பாராமவுண்ட் ஸ்டுடியோஸ் இஸ்ரேலுக்கு எதிரான விமர்சனம் கொண்டவர்களை குறிவைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. டேவிட் எல்லிசன் புதிய சிஇஓவாக பதவியேற்ற பிறகு இந்த நெருக்கடிகள் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஆராக்கிள் நிறுவன உரிமையாளர் லேரி எல்லிசன் மகனான டேவிட் அக்டோபர் மாதம் பாரமவுண்ட் நிறுவனத்தை வாங்கினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவிற்கு மிக நெருக்கமான லேரி
இனப்படுகொலையை இஸ்ரேல் நிகழ்த்துவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக பல உதவிகளை வழங்கியவர். இஸ்ரேலை விமர்சிக்கும் பல மூத்த பணியாளர்கள் சமீப நாட்களாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காசா குறித்து செய்திகள் வழங்கிய CBS செய்தியாளர் டெபோரா பட்டா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சியோனிச ஆதரவாளரான பேரி வைஸ் CBS செய்தியின் முதன்மை ஆசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய திரைப்பட கலைஞர்களை புறக்கணிக்கும் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சமீபத்தில் பாராமவுண்ட் அறிவித்திருந்தது. ஆனால் திரைப்பட கலைஞர்கள் யாரையும் தாங்கள் புறக்கணிக்கவில்லை என்றும் இனப்படுகொலையுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மட்டுமே புறக்கணிப்பதாக ஃபிலிம் ஒர்க்கர்ஸ் ஆஃப் பாலஸ்தீன் பதிலளித்தது. இனப்படுகொலையை அதிகரிக்கும் இஸ்ரேலிய நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த அமைப்பு சமீபத்தில் கோரிக்கை வைத்தது. 4000க்கும் அதிகமான நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதனை விமர்சித்து பாராமவுண்ட் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனிடையே பிரபல டிஸ்னி நிறுவனத்தையும் பாராமவுண்ட் நிறுவனம் வாங்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இனப்படுகொலையில் முதல் 18 மாதங்களில் 3 இராணுவத்தினர் மீது மட்டுமே குற்றம் சுமத்திய இஸ்ரேல். பலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேலிய படையினர் நிகழ்த்திய இனப்படுகொலை குறித்த நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் பொதுவெளியில் உள்ளன. அல் ஜசீரா செய்தி நிறுவனம் மட்டும் 2500க்கும் அதிகமான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய படையினரின் அத்துமீறல்கள் குறித்து அந்த செய்தி நிறுவனம் 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. ஆனால் இவை குறித்து உருப்படியான எந்த விசாரணையும் இல்லை. தனது வீரர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து நியாயமான விசாரணை நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்தது. ஆனால் இதுவரை பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும்பாலும் யாருக்கும் எந்த தண்டனையும் வழங்கப்பட்டதில்லை. தற்போதைய இனப்படுகொலையின் முதல் 18 மாதங்களில் 3 இராணுவத்தினர் மீது மட்டுமே இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதில் ஒரு நபருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏனைய 2 மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது. ஜனவரி 29, 2024 அன்று தனது குடும்பத்தின் 5 உறுப்பினர்கள் மற்றும் 2 மீட்பு பணியாளர்களுடன் 5 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்தது. ஆனால் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தனது படையினர் யாரும் இருக்கவில்லை என்று விசாரணையை மூடியது. படுகொலை நடத்தப்பட்ட இடத்தில் இஸ்ரேலிய படையினர் இருந்ததற்கான சேட்டலைட் புகைப்பட ஆதாரங்கள் வெளிவந்த போதும் இஸ்ரேல் அவற்றை கண்டுகொள்ளவில்லை. படுகொலை, சித்திரவதை, சூறையாடுதல், கொள்ளையடித்தல் என அனைத்து அத்துமீறல்களுக்கான ஆதாரங்களும் இதில் உள்ள போதும் இவை குறித்து எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. இஸ்ரேலிய விசாரணையில் குறைந்த அளவு தண்டனை விகிதம் குறித்து ஆச்சரியம் ஏதும் இல்லை என்று மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் சர்வதேச சமூகம் இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க உள்ளது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசா இனப்படுகொலையை எண்ணெய் ஊற்றி வளர்த்த நாடுகள். புதிய அறிக்கை பரபரப்பு தகவல்களை விலகியுள்ளது. ட்ரம்ப் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈரான் ஆன்மீக அறிஞர் காட்டம். பலஸ்தீன ஆதரவு கருத்துக்களை நசுக்கும் ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனம். இனப்படுகொலைக்கு துணை நிற்க வேண்டாம் என்று அதிகரித்து வரும் எதிர்ப்பு குரல்கள். இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவத்தினர் மீது கண் துடைப்பு விசாரணை நடத்தும் இஸ்ரேல். படுகொலையை நிகழ்த்திய யாரும் தண்டிக்கப்படும் வாய்ப்பு இல்லை.